பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபையினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு அதில் இப்போ எங்கே வந்திருக்கோம்? ஃபில் மதீனா, பேஜ் நம்பர் 68. சார் சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கு. இப்ப கேக்குதா? இப்ப தெளிவா இருக்கா? இருக்கா? அப்படி கேக்குது சார். ஓகே இன்ஷால்லா. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சுராக்கா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி சுராக்கா என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்தொடர்ந்து போறாங்க. அந்த பின்தொடர்ந்து போன நேரத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்தோம். அடுத்து பாருங்க 68ஆம் பக்கத்துல ஃபில் மதீனா, மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வர்றாங்க. அப்ப என்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபில் மதீனா كيف استقبلت المدينة رسول الله صلى الله عليه وسلم. كيف استقبلت المدينة رسول الله صلى الله عليه وسلم. மதீனா எவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்றது? மதீனா எவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்றது? இஸ்தக்பல அப்படின்னா வரவேற்றான் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது மதீனாவில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். இப்போ மதீனாவுக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதர் வர்றப்ப அவங்க எப்படி அன்சாரிகள் வந்து வரவேற்றாங்க? وَسَمِعَ الْأَنْصَارُ بِخُرُوجِ رسول الله صلى الله عليه وسلم من مكة. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்பதை அன்சாரிகள் கேள்வியுற்றனர். சமிஅ அப்படின்னா கேட்டான்னு அர்த்தம். அன்சார்னா மதீனால உள்ளவங்களுக்கு தான் அன்சாரிகள் சொல்லுவாங்க. அன்சாரிகள் கேள்விப்பட்டாங்க பி ஹுரூஜி வெளியேற்றத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வெளியேற்றத்தை கேள்விப்பட்டாங்க. எங்க? மின் மக்கா, மக்காவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறத யார் கேள்விப்படுறா? அன்சாரிகள் கேள்விப்பட்டாங்க. வஹும் யன்துரூனஹு அக்ஸர மின் இன்திதாரி ஸாயிமீன லிஹிலாலில் ஐதி. வஹும் யன்ததிரூனஹு அக்ஸர மின் இன்திதாரி ஸாயிமீன லிஹிலாலில் ஐதி. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மக்கா விட்டு வந்துட்டாங்க, கிளம்பிட்டாங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா வஹும் அவர்கள், அதாவது அந்த அன்சாரிகள், வஹும் அவர்கள் யன்ததிரூனஹு அல்லாஹ்வுடைய தூதருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். என்ததிர்னா வெயிட் பண்றது, ரசூலுல்லாஹ்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ததிரூனஹு எப்படி? அக்ஸரு மின் இன்திதாரி ஸாயிமின். இன்திதார்னா வெயிட்னு அர்த்தம். ஸாயிமின்னா நோன்பாளிகள் வெயிட் பண்ணுவதை விட அதிகமாக, அக்ஸர்னா அதிகமாக அர்த்தம். அக்ஸர மின் இன்திதாரி ஸாயிமீன லிஹிலால் ஐதி, இந்த ஈதுடைய அந்த என்ன பண்ணலாம்? பாருங்க, சவுண்ட் ரொம்ப லோவாவே இருக்கு சார். ரொம்ப லோவா இருக்கோ? இப்போ கேக்குது சார். சரி, ஓகே. இப்ப பாருங்க, வஹும் யன்ததிரூனஹு அக்ஸர மின் இன்திதாரி ஸாயிமீன லிஹிலாலில் ஐதி. ஐதிற்கு, ஐதுடைய பெருநாளுக்கு பிறைக்காக நோன்பாளிகள் எவ்வாறு காத்து கொண்டிருப்பார்களோ அதை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த மதீனத்து மக்கள் காத்து கொண்டிருந்தனர். அதான் சொல்றாங்க,
என்ததிரூனஹு அல்லாஹ்வுடைய தூதருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். எப்படி? அக்ஸர அதிகமாக. எதை விட அதிகமாக? மின் இன்திதாரி வெயிட் பண்ணுவதை விட. யாரு? அஸ்ஸாயிமீன நோன்பாளிகள் வெயிட் பண்ணுவதை விட. எதுக்கு? லி ஹிலாலில் ஈதி ஈதுடைய பெருநாளுக்கு பிறைக்காக நோன்பாளிகள் காத்து கொண்டிருப்பதை விட அதிகமாக யார் காத்து கொண்டிருந்தா? மதீனத்து மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்து கொண்டிருந்தார். வகானு யக்ருஜூன குல்ல யௌமின் இதா ஸல்லு அஸ்ஸுப்ஹ. وكانوا يخرجون كل يوم إذا صلوا الصبح إلى ظاهر المدينة إلى ظاهر المدينة. என்ன சொல்றாங்க? ஒக்கானு யஹ்ருஜூன அவர்கள் வெளியேறக்கூடியவர்களாக இருந்தனர். ஒக்கானுனா இருந்தனர், யஹ்ருஜூனா வெளியேறக்கூடியவர். ஒக்கானு யஹ்ருஜூன வெளியேறக்கூடியவர்களாக இருந்தனர். குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும். இதா ஸல்லு அஸ்ஸுப்ஹ சுபஹுடைய தொழுகை தொழுது விட்டால், இலா பாஹிரில் மதீனா மதீனாவுடைய வெளியில. சுபு தொழுதுட்டு எங்க வந்துடுவாங்க? மதீனாவுடைய வெளியே வந்துடுவாங்க. வந்துட்டு ரசூலுல்லாஹ் வர்றாங்களா வரலையான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் சொல்றாங்க. وكانوا يخرجون كل يوم إذا صلوا الصبح إلى ظاهر المدينة ينتظرون رسول الله صلى الله عليه وسلم فيما يبرحون حتى تغلبهم الشمس فيما يبرحون حتى تغلبون الشمس على الظلال. சரி, எவ்வளவு நேரம் ரசூலுல்லாஹ்வுக்காண்டி அவங்க வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காண்டி அவங்க வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா, வகானு யஹ்ருஜூன குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வெளியேறுவார்கள். இதா ஸல்லு அஸ்ஸுப்ஹ சுபஹுடைய தொழுகையை தொழுது விட்டால், இலா பாஹிரில் மதீனா மதீனாவுடைய வெளிப்புறத்துல, மதீனாவுக்கான வெளியில என்ன பண்ணுவாங்க? வந்துருவாங்க. மதீனாவுடைய அவுட்டருக்கு வந்துருவாங்க. என்ததிரூன ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்காக காத்து கொண்டே இருப்பார்கள். என்ததிரூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருக்காக காத்து கொண்டே இருப்பார்கள். ஃபீமா யப்ரஹூன குளிரா இருக்கிற வரை. ஹத்தா எதுவரை என்று சொன்னால் தக்லபுகும் ஷம்சு அவர்களை சூரியன் மிகைக்கும் வரை, வெயில் வர்ற வரையும் இருப்பாங்க. ஹத்தா தக்லபுகும் ஷம்சு அல பிலாலி அவங்களுடைய நிழலை, அதாவது என்ன அர்த்தம்? அவங்களுடைய நிழலை சூரியன் மிகைக்கும் வரை. அதாவது என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய நிழல் வர்ற அளவுக்கு சூரியன் வந்துட்டா ரொம்ப ஹீட் ஆயிரும்ல. அதனால சூரியன் வரும் வரை அவங்க என்ன பண்ணுவாங்க? மதீனாவுல வெயிட் பண்ணுவாங்க. மதீனாவுடைய அந்த எல்லையில ரசூலுல்லாஹ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த மதீனாவும், ஒரு ஆள் ரெண்டு ஆள்லாம் இல்ல, ஒட்டுமொத்த மதீனாவுமே ரசூலுல்லாஹ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. சரி, இப்ப வெயில் வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபயதுகுலூன புயூதஹும் அவர்களுடைய வீடுகளுக்குள் சென்று விடுவார்கள். ஃபயதுகுலூன புயூதஹும் வீட்டிற்குள் சென்று விடுவார்கள். ஏன் அப்படி? வகான ஸமனு ஸமன ஸைஃபின் வ ஹர்ரின். ஏனென்று சொன்னால், வகான ஸமன் அந்த காலம் இருந்தது, ஸமன ஸைஃப் எப்படிப்பட்ட காலமாக இருந்துச்சு? கோடை காலமாக இருந்துச்சு. வல் ஹர் வெப்பமான காலகட்டமாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய கோடை காலம் வெப்பமா இருந்தனால என்ன பண்ணுவாங்க? சூரியன் வந்துட்டாலே வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. وقدم رسول الله صلى الله عليه وسلم حين دخل الناس البيوت. وقدم رسول الله அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். எப்ப வந்தாங்க தெரியுமா? ஹீன தஹல الناس البيوت மக்கள் எல்லாம் வீட்டிற்குள் சென்ற பொழுது. அந்த ரொம்ப வெப்பமாயிருச்சு. இப்ப மக்கள் எங்க போயிடுவாங்க? வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப வீட்டுக்குள்ள போனப்பதான் யார் வர்றா? ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இப்போ ஹீன தஹல الناس البيوت மக்கள் எல்லாம் வீட்டிற்குள் சென்றதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. சரி, இப்ப என்ன நடந்துச்சு? அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி கண்டுபிடிச்சாங்க பாருங்க. வகானல் யஹூது யரவுன மா யஸ்னஉல் அன்சார். அப்ப வகானல் யஹூது யரவுன மா யஸ்னஉல் அன்சார். அப்ப அன்சாரிகள் செய்யக்கூடியது எல்லாம் யூதர்கள் பார்த்துக்கிட்டே வர்றாங்க. வகானல் யஹூத் யூதர்கள் யரவுன பார்த்து கொண்டிருந்தார்கள், மா யஸ்னஉ செய்வதை, அல் அன்சாரு அன்சாரிகள் செய்வதை யஹூதிகள் பார்த்து கொண்டே இருந்தாங்க. என்னத? காலைல வருவாங்க, ரசூலுல்லாஹ்க்காக வெயிட் பண்ணுவாங்க, அப்புறமா சூரியன் வந்துட்டா போயிடுவான். இதை யஹூதிகள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா யஹூதிகளுக்கும் ஆர்வம் இருந்துச்சு, அதாவது யூதர்களுக்கும் ஆர்வம் இருந்துச்சு. யாரை பார்க்கறதுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க ஆர்வமா இருந்தாங்க.
சரி, இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்கல்ல, இப்ப முதல் ரசூலுல்லாஹ் யாரு பார்த்தா? வகான அவ்வலு மன் ரஆஹு வகான அவ்வலு மன் ரஆஹு ரஜுலுன் மினல் யஹூத். வகான அவ்வலு மன் ரஆஹு, முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தது ரஜுலுன், ஒரு மனுஷன், மினல் யஹூத், யூத மதத்தை சார்ந்த ஒரு மனுஷன். அதாவது ஒரு யூதன் தான் என்ன பண்றாரு, முதல்ல பார்க்கிறாரு யார, அல்லாஹ்வுடைய தூதரை. ஏன்னா அப்பதான் ரொம்ப அஹ், சூரியன் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப மக்கள் என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள போய் உட்காந்துடுறாங்க. அந்த நேரத்துல மேல ஏறி யாரு பாக்குறா, அந்த பேரிச்சம்பள மரத்துக்கு மேல ஏறி ஒரு யூதர் பாக்குறாரு, தூரத்துல யாரோ வர்ற மாதிரி. இப்ப அந்த யூதனுக்கு தெரிஞ்சிருச்சு என்னது வர்றது யாரு, ரசூலுல்லாஹ்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணார் அடுத்து அவரு, فصرخ بأعلى صوته فصرخ கத்தினார், بأعلى صوته ரொம்ப ஒரு சப்தமாக, அலா அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது, லவுடா லவுடா கத்துறார், அவருடைய சத்தத்தை உயர்த்துறார். எப்படி உயர்த்தினார் தெரியுமா, அஹ்பார் அல் அன்சார, அன்சாரிகளுக்கு அறிவித்தார், பி குதூமி ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகையை. அஹ்பார் அறிவித்தார், அல் அன்சார் அன்சாரிகளுக்கு அறிவித்தார், பி குதூமி ரசூலில்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருகையை அன்சாரிகளுக்கு அறிவிச்சார். ரசூலுல்லாஹ் முதல்ல மதீனத்து மக்கள் பார்க்க போறாங்க. எப்படி வந்தாங்க, فخرجوا إلى رسول الله صلى الله عليه وسلم وهو في ظل نخلة في ظل في ظل نخلة. அதாவது فخرجوا إلى رسول الله, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள், அன்சாரிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். وهو, அல்லாஹ்வுடைய தூதர், في ظل نخلة, பேரித்தம்பல மரத்துடைய நிழலில் இருந்த பொழுது. சுல்லா பேரிச்சம்பளம் மரத்து நிழல்ல இருக்கிறாங்க. அப்ப சுல்லா அப்பாக யார் வர்றா, மதீனத்து மக்கள் எல்லாம் வர்றாங்க. ومعه أبو بكر رضي الله عنه. ومعه, அல்லாஹ்வுடைய தூதருடன், மஅஹுனா உடன் அர்த்தம், வித், அல்லாஹ்வுடைய தூதரோட யார் இருக்கிறாங்க அந்த நேரத்துல, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அபூபக்கர்லாம் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வோட. ஃபி மிஸ்ல சின்னிஹி, ஒரே வயதோட, ஒரே வயது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன கேள்வி அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர்லாம் ஒரே வயசு அப்படின்னா, மதீனால உள்ள பெரும்பான்மையான மக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்தது இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் யார் அபூபக்கர் எப்படி கண்டுபிடிப்பாங்க பாருங்க. இப்ப மக்களை பார்க்கறாங்க, அக்ஸருஹும் லம் யகுன் ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قبل ذلك. அக்ஸருஹும், அவர்களில் அதிகமான மக்கள், அவர்களில் அதிகமான மக்கள், லம் யகுன் இருந்ததில்லை, ரஆ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவர்களாக இருந்ததில்லை, قبل ذلك இதற்கு முன்னால். இதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதீனத்து மக்கள், அதிகமான மக்கள் பார்த்ததில்லை. வஸ்தஹமன் நாசு, மக்கள் எல்லாம் என்ன பண்றான், கூட்டமாயிட்டான். இஸ்தஹம் அப்படின்னா இந்த டிராபிக் சொல்லுவாங்க, இதுக்கு கூட்ட நெரிசல், கூட்டம் ரொம்ப நமக்கு இந்த ஷாப்பிங்லாம் போவாங்கல்ல பெருநாளைகள், அப்ப எவ்வளவு கூட்டமா இருக்கும், ரஷ்ஷா இருக்கும், அதான் இஸ்தஹம். இப்ப ரொம்ப மக்களுடைய கூட்டம் அதிகமாயிருச்சு. இஸ்தஹமன் நாஸ். மா யுமையிஸூன பைனஹு வ பைன அபீ பக்கர், மக்களுக்கு தெரியல, மா யுமையிஸூன, அவங்களால என்ன பண்ண முடியல, தமீஸ் பண்ண முடியல. தமீஸ்னா பிரிச்சு பார்க்க முடியல. பைனஹு வ பைன அபீ பக்கர், இதுல யார் அபூபக்கர் யார் ரசூலுல்லாஹ்ன்னுல பிரிச்சு பார்க்க முடியல. இப்போ உதாரணமா மூலம், உங்களுடைய அதிகரா கல்லூரிக்கு ஒரு ஆசிரியர் வர வச்சோங்களேன், 2 ஆசிரியர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. புது ஆசிரியர் நீங்க இதுவரையும் பார்த்தது இல்லை, ஆனா 2 பேரும் ஒரே ஏஜ்ல வந்து உட்கார்ந்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருமா வருதா, இல்ல யார் ஆசிரியர் யார் ஆசிரியர் இல்ல. இப்ப மதீனத்து மக்களுக்கு அப்படிதான், ஒரே வயசு ரசூலுல்லாஹ் அபூபக்கர்லாக்கும் வந்து மரத்து நிழல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. மதீனத்து மக்களுடைய கூட்டம் அதிகமாகுது, இதுல யார் ரசூலுல்லாஹ்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கப்ப வஃபத்தின லிஸாலிக அபூபக்கர், இதை யாரு கண்டுபிடிக்கிறா, அபூபக்கர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபத்தினா, புத்தி கூர்மையாக அணுகுறாங்க. யாரு, அபூபக்கர்லாம் என்ன பண்றாங்க, இதை அணுகுறாங்க. பெயின்ச்சு நின்றுக்கிட்டு இதான் ரசூலுல்லாஹ்ப்பா அப்படிலாம் சொல்லல, செயல் மூலம் மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. எப்படி, ஃபகாம எழுந்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபகாம எழுந்தார்கள்,
யுதில்லு பி ரிதாஇஹி, தன்னுடைய ஆடையை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிழலை ஏற்படுத்தினார்கள். யுதில்லுனா நிழல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. பி ரிதானா தன்னுடைய மேலாடை, மேலாடை ஊத்திருப்பாங்கல்ல, அது எடுத்து என்ன பண்ணா ரசூலுல்லாஹ் தலைக்கு மேல அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்ப தலைக்கு மேல பிடிச்சிக்கிட்டா மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன தெரியும்? பிடிச்சிருக்கிறவரு ரசூலுல்லாஹ் இல்ல, கீழே உட்கார்ந்துருக்கவர் தான் ரசூலுல்லாஹ்னு தெரிஞ்சிடும். அப்ப ஃபன் கஷஃப லின்னாசி அல் அம்ர், மக்களுக்கு தெளிவாக்கப்பட்டது. இன் கஷஃபனா தெளிவானது, லின்னாஸ் மக்களுக்கு. அப்ப மக்களுக்கு தெளிவாயிருச்சு யார் ரசூலுல்லாஹ், யார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ என்ன நடக்கு? வக்கப்பரல் முஸ்லிமூன ஃபர்ஹன் பிகுதூமிஹிம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்காக முஸ்லிம்கள் சந்தோஷப்பட்டவர்களாக தக்பீர் சொன்னாங்க. கப்பர தக்பீர் கூறினார்கள். அல் முஸ்லிமூன முஸ்லிம்கள் எல்லாம் தக்பீர் கூறினார்கள். ஃபர்ஹன் சந்தோஷத்துல, சந்தோஷத்துல தக்பீர் கூறுறாங்க. எதுக்கு? எதனால சந்தோஷம்? பிகுதூமிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்காக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருகையினுடைய சந்தோஷத்துல என்ன பண்றாங்க? முஸ்லிம்கள் எல்லாம் தக்பீர் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, وما فرحوا لشيء في حياتهم كفرحهم بقدوم رسول الله صلى الله عليه وسلم. وما فرحوا لشيء, எந்த ஒன்றிற்கும் அவர்கள் சந்தோஷப்பட்டதல்ல. وما فرحوا சந்தோஷப்பட்டன்னு அர்த்தம். முன்னாடி மா இருக்குதா? மானா இல்லைன்னு அர்த்தம். அப்ப وما فرحوا அவர்கள் சந்தோஷம் அடையவில்லை. லிஷையின் ஒன்றிற்கு, ஃபி ஹயாத்திஹிம் அவர்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒன்றிற்கும் என்ன பண்ணதில்லை? சந்தோஷம் அடைஞ்சதே இல்லை. எப்படிப்பட்ட சந்தோஷம்? கஃபரஹிம், இவ்வாறு சந்தோஷம் அடைந்ததை போல, இவ்வாறு சந்தோஷம் அடைந்ததை போல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணதில்லை? ஒரு காலம் சந்தோஷம் அடைந்ததே இல்லை. பி குதூமி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வருகைக்கு அவர்கள் அடைந்த சந்தோஷத்தை போல வாழ்க்கையில் வேற எந்த ஒன்றிற்கும் அவர்கள் சந்தோஷப்பட்டது இல்லை. சுல்லாவுடைய அந்த நாள்ல அவங்க அடைஞ்ச சந்தோஷத்தை போல வேற எந்த ஒரு நாள்ல அவங்க என்ன பண்ணதில்லை? இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அடைஞ்சது இல்லை. ஹத்தா, எந்த அளவுக்கு தெரியுமா? கானத்தின் நிசா, பெண்கள் இருந்தார்கள். அந்நிசான பெண்கள். கானத்தின் நிசா ஒசுபியான், குழந்தைகள், பெண்கள் குழந்தைகள், வல் இமா அடிமைகள். எக்கூலூன சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த பெண்களும் குழந்தைகளும் அடிமைகளும் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? ஹாதா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ஜாஅ, இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். கத் ஜாஅ, நிச்சயமாக வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. வஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ஜாஅ, இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்க. அப்ப தூதர் வந்துட்டாங்கன்னு சந்தோஷ மிகுதியில பெண்களும் குழந்தைகளும் அடிமைகளும் என்ன பண்றாங்க? மதீனா முழுவதும் சப்தமா சொல்றாங்க. ஒகானத் பனாத்துல் அன்சார், ஒகானத் இருந்தனர், பனாத்துல் அன்சார் அன்சாரிகளுடைய மகள்கள், பெண்கள். என்ன பண்ணாங்க? யன்ஷுத்ன ஃபி சுரூரின், அவர்கள் கவிதை பாடினார்கள். என்ஷுதுன்னா பாடுறது. ஃபி சுரூரின் சந்தோஷத்துல என்ன பண்றாங்க? நுஷ்வத்தின் அல்லது நிஷ்வா, அந்த சந்தோஷம் தான் ஃபுல்லா. சந்தோஷத்துலையும் ரசூலுல்லாஹ் வந்ததையும் பார்த்து என்ன பண்றாங்க? கவிதை பாடுறாங்க. ஏன்னா அரபுகளோட ஒரு பழக்கம் அது. சந்தோஷமா இருந்தாலும் கவிதை பாடுவான், துக்கமா இருந்தாலும் கவிதை பாடுவான், வீட்டில் யாராச்சும் மௌத்தா போயிட்டா கூட என்ன பண்ணுவான்? கவிதை பாடுவான். ஏன்னா அரபுகளை பொறுத்தவரை அவங்களுக்கும் அரபு மொழி என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அரபு மொழி அந்த அளவுக்கு ஒரு பற்று இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வர்றதை பார்த்த உடனடியாக அரபுல உள்ள பெண்கள் குறிப்பா என்ன பண்றாங்க? கவிதை பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க? ஷரகுல் பத்ரு அலைனா மின் சனாயாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தஆ ஐயுஹல் மப்ஊஸ் ஃபீனா ஜிஅத பில் அம்ரில் மதா. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. நீங்க ரொம்ப யூடியூப்ல என்ன பண்ணலாம் போட்டு பார்க்கலாம், அவ்வளோ அழகா இருக்கும். அப்ப இந்த மூணுக்கு என்ன அர்த்தங்கிறத நீங்களே பார்த்துடும். ரொம்ப அழகா இருக்கும். அஷ்ரகுல் பத்ரு அலைனா மின் சனாயாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தஆ.
يقول أنس بن مالك الأنصاري رضي الله عنه. அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க. யார் அவங்க? வஹுவ குலாமுன், அவர்கள் ஒரு குழந்தை. யௌம இதின், அந்த நாள்ல அனஸ் இப்னு மாலிக் யாரு? ஒரு சிறுவன் தான். ஏன் அப்படின்னா, மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்த உடனே அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹுடைய அம்மா என்ன பண்ணுவாங்க, நேரா அனஸ் ரலியல்லாஹு போய் ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் உங்களோட இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான பணிவிடைகள் என்ன பண்ணுவாரு, இவர் உங்களுக்கு செய்வார். அப்ப அந்த அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஓஹோ குலாமுன் யௌம, அன்றைய நாள்ல அவர் எப்படி இருந்தாரு? சின்ன பையனா இருந்தார். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஷஹீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம தகலல் மதீனத. ஷஹீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம தகல அல் மதீனா. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நுழைந்த அந்த நாளை நான் பார்த்தேன். ஷஹீத்துனா பார்த்தேன் அர்த்தம். ரசூலுல்லாஹ் நான் பார்த்தேன். எப்ப? எந்த நாள்ல? யௌம, அந்த நாள்ல. தகலல் மதீனா, மதீனாவிற்குள் நுழைந்த அந்த நாள்ல நான் ரசூலுல்லாஹ் பார்த்தேன். ஃபமா ரஅய்து யௌமன் கத்துன், எந்த ஒரு நாளிலும் நான் பார்த்ததில்லை. ஒமா ரஅய்து, நான் பார்த்ததே இல்லை. யௌமன், எந்த நாளையும். கத்துனா நிச்சயமா, நான் நிச்சயமா எந்த நாளையும் பார்த்ததே இல்லை. கான அஹ்சன வலா அவ்வ, எப்படி? கான அஹ்சன, அவ்வளவு அழகான. வலா அவ்வ, ரொம்ப ஒளி வீசக்கூடிய. மின் யோமின் தஹலல் மதீனத அலைனா, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்துல மதீனாவில் நுழைந்த அந்த நாளை போல அழகான ஒளி வீசக்கூடிய நாளை நான் பார்த்ததே இல்லை. என்ன சொல்ல வர்றாங்க? ரசூலுல்லாஹ் மதீனாவில் நுழைந்த அந்த நாளுடைய அழகு, அந்த நாளுடைய வெளிச்சத்தை போல நான் எந்த ஒரு நாளையும் என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணதில்லை, நான் பார்த்ததே இல்லை என்பதாக அனஸ் இப்னு மாலிக்கின் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப அடுத்த டாபிக் பாருங்க. மஸ்ஜிதுன் ஃபி குபா வ அவ்வலு ஜும்அத்தின் ஃபில் மதீனா. மஸ்ஜிது குபா, பள்ளிவாசலை கட்டுறாங்க. அதே போல வ அவ்வலு ஜும்அத்தின் ஃபில் மதீனா, மதீனாவிலே முதல் ஜும்ஆ நிறைவேற்றப்படுதல். ரொம்ப முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி குபால போய் தங்கிட்டு தான் மதீனாவுக்குள்ள வருவாங்க. இல்லைங்களா? மதீனாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி குபால ஒரு 4 நாள் தங்குவாங்க. அங்க ஒரு பள்ளியை முதல்ல கட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் மஸ்ஜிது குபா. எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணுவாங்க, மஸ்ஜிது குபாவுக்கு வாரத்துக்கு 2 நாள் போவாங்க. மதீனாவில இருந்து போயிட்டு வருவாங்க. அவங்க தொழுதுட்டு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. இன்னைக்கு வரை அது ரொம்ப பெரிய ஒரு பள்ளிவாசலாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, மஸ்ஜிது குபாவுல இருந்து மதீனா மஸ்ஜிது நபவிக்கு நேரா ரோடு இருக்கு. அந்த ரோட்ல வந்து என்னது, பஸ் கார்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த ரோடுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரோட்டு கூட தான் நடந்து போயிருக்காங்க. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, தொழுது அப்படியே அந்த ரோட்லயே பல கிலோமீட்டர் மதீனா, அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா நடந்து போவாங்க. பாருங்க, மஸ்ஜிதுன் ஃபி குபா வ அவ்வலு ஜும்அத்தின் ஃபில் மதீனா வ அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி குபா, அல்லாஹ்வுடைய தூதர் வ அகாம தங்கினார்கள். ரசூலுல்லாஹ் தங்கினாங்க. பி குபா, எங்க? குபாவுல தங்கினாங்க. அர்பஅத் ஐயாமின், 4 நாட்கள். 4 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, குபாவில் தங்கினார்கள். வ அஸ்ஸஸ மஸ்ஜிதன், பள்ளி வாசலை உருவாக்கினார்கள். அஸ்ஸஸனா உருவாக்குறது, உருவாக்கினார்கள். அல் மஸ்ஜிதன், பள்ளியை உருவாக்கினார்கள். ஹுனாக்கன அங்கே, அங்க பள்ளியை உருவாக்குறாங்க. இது ஒரு வாங்கச்சா அடுத்து பாருங்க. ஃபி பைத்தி அபி அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹுடைய வீட்டில். அதான் டாபிக். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில். وخرج رسول الله صلى الله عليه وسلم إلى المدينة والناس يتلقونه في طريق أرساله. وخرج رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர்
வெளியேறினார்கள் இலல் மதீனதி, மதீனாவிலிருந்து ரசூல் என்ன பண்றாங்க, வெளியேறுகிறார்கள். அதான் மதீனாவுக்குள்ள போறாங்க. வன்னாசு யதலக்கவுனஹு, மக்கள் அவர்களை சந்தித்தார்கள். யதலக்கவுனஹுனா சந்திக்கிறது, மக்கள் அவர்களை சந்தித்தார்கள். ஃபி தரீகி, பாதையில. ரசூலுல்லாஹ் வந்து என்ன பண்ண, மதீனால போய்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பாதையில மக்கள் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. அரசாலனா கூட்டம் கூட்டமா சந்திக்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக என்ன பண்றாங்க, சந்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு, ஏன் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள போறப்ப அந்த மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா சந்திச்சதுக்கான காரணங்கள், ஒரு காரணம் என்ன அப்படின்னா, வயதுலுபூன மின்ஹு அல் இகாமத இந்தஹும். வயதுலுபூன மின்ஹு, ரசூலுல்லாஹ்ட்ட அந்த மக்கள் போறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். எத்துலுபூனஹுனா கோரிக்கை வைக்கிறது. எதுக்கு கோரிக்கை வச்சாங்க? அல் இகாமத இந்தஹும், எங்கள்ட்ட தங்குங்களேன், எங்களோட ஸ்டே பண்ணுங்க. அல் இகாமனா ஸ்டே பண்றது. அல் இகாமத இந்தஹும், எங்களோட, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எங்களோட தங்குங்க. நீங்க எங்களோட தங்க, என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மக்களா போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, கேட்கறாங்க. வயும்சிகூன பி ஜிமாமன் நாகா, எந்த அளவுக்கு அப்படின்னா, வயும்சிகூன புடிச்சுக்கிட்டாங்க, ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டாங்க. எதா பி ஜிமாமி நாகா, நாக்கான ஒட்டகம், ஒட்டகத்துடைய அந்த கயிறு இருக்குல்ல, அந்த ஒட்டகத்தோட கயிறு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டாங்க. அப்ப ஃபயகூலு, அப்ப சொல்லப்பட்டுச்சு, ஹல்லு சபீலஹா, அதை விட்டுருங்க. ஹல்லுனா விட்டுருங்க, சபீலஹா அந்த ஒட்டகத்துடைய பாதையை விட்டுருங்க, நீங்களா யாரும் பிடிக்காதீங்க. ஃபஇன்னஹா மஅமூரா, அது ஏவப்பட்டுள்ளது, அது கட்டளையிடப்பட்டுள்ளது. ஃபஇன்னஹா மஅமூரா, அது கட்டளையிடப்பட்டுள்ளது. ஒண்ணுமே இல்ல மூலனா, அந்த ஒட்டகம் எங்க போய் நிக்குதோ அங்கதான் ரசூலுல்லாஹ் தங்குறதா இருந்துச்சு, அங்கதான் பள்ளி கட்டுறதா இருந்துச்சு. அப்ப அந்த ஒட்டகம் போயிட்டு மக்கள் என்ன பண்றாங்க, அந்த ஒட்டகத்தை எப்படியாச்சும் நம்ம வீட்டு பக்கம் நிப்பாட்டணும், ஏன்னா அப்பதான் ரசூல் நம்ம வீட்டுல தங்குவாங்க அப்படின்னு நம்ம பல முயற்சி பண்ணாங்க. அப்ப சொல்லிட்டாங்க, ஹல்லு சபீலஹா, அதை தொடாத, அதை விட்டுரு, ஏன்னா ஃபைன்னஹ மஅமூரா, அது கட்டளையப்பட்டிருக்காது. எங்க போய் அதுவா போய் உட்காருதோ அங்கதான் ரசூல் என்ன பண்ணுவாங்க, பள்ளியும் கட்டுவாங்க, ஸ்டே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப வக்கா ஸாலிக மிராரன், நிறைய தடவை இது நடக்குது. ஒக்கானா நிகழ்ந்தது, ஜாலிக்க அந்த விஷயம், மிராரன் அதிகமாக அதிகமாக அது நிகழுது. ஹத்தா, எதுவரை என்றால், அடுத்த பக்கத்துல, ஹத்தா இதா அத்தா தார பனி மாலிக் இப்னு நஜ்ஜார், பனு மாலிக் இப்னு நஜ்ஜாருடைய இடத்துக்கிட்ட போய் என்ன பண்ணுது, பரக்கத் அலா மக்கானின் ஃபீ, அங்க போய் உட்கார்ந்துருச்சு. பரக்கத்னா என்ன அர்த்தம், ஒட்டகம் உட்கார்றதுக்கு தான் அரபில பரக்கத் சொல்லுவாங்க, அதான் உட்கார்ற ஸ்டைலு தான். அப்ப அங்க போய் என்ன பண்ணுச்சு, உட்கார்ந்துச்சு. எங்க போய் உட்கார்ந்துச்சு, பனு மாலிக், பனு மாலிக்குடைய வீட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்துருச்சு. ஃபீஹி பாபுல் மஸ்ஜித் நபவியோ, இன்னைக்கு அந்த இடத்துல தான் மஸ்ஜித் நபவியினுடைய கதவு இருக்கு. நீ மதீனாவுக்குள்ள மஸ்ஜித் நபவிக்குள்ள போனீங்கன்னு சொன்னா முதல்ல ஒரு கதவு வரும். அந்த கதவு தான், இப்போ உள்ள அந்த கதவு தான் அன்னைக்கு முத எது உட்கார்ந்திடும், எது உட்கார்ந்திடும், அந்த ஒட்டகம் உட்கார்ந்திடும். அப்ப ஒவ்வொ யௌம இதின், அன்றைய நாளில் அது இருந்தது. ஒவ்வொ யௌம இதின் மர்பதன், அந்த மர்பதன்னா அதாவது பேரிச்சம்பழங்களை காய வைக்கக்கூடிய இடம். பேரிச்சம்பழங்கள் என்ன பண்ணுவாங்க, கொட்டி காய வைப்பாங்கல்ல, அந்த இடம் தான் அது. அது யாருக்கு சொந்தமான இடமா இருந்துச்சு அப்படின்னா, லி குலாமைனி எதீமைனி மின் பனி நஜ்ஜார், பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்த இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானதா இருந்துச்சு. குலாமைனா ரெண்டு சிறுவர்கள், எத்தீமைனி அப்படின்னு சொன்னா அனாதையானவர்கள் அர்த்தம். மின் பனி நஜ்ஜார், பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்த அனாதையான இரண்டு சிறுவர்களுக்கு சொந்தமானதா இருந்துச்சு. வஹும் அஹ்வாலுஹு, அவங்கெல்லாம் யாரு, வஹும் அஹ்வாலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரர்கள்.
சரி பார்த்து பாருங்க. وَنَزَلَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم النَّاقَةِ அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அவங்களுடைய அந்த ஒட்டகத்துல கீழே இறங்குறாங்க. நாக்கானா ஒட்டகம். ஒட்டகத்தை என்ன பண்ணுவாங்க? கீழே இறங்க. நசல்னா இறங்கினார்கள். அப்ப என்ன பண்ணாங்க? ஒட்டகத்துக்கு கீழே இறங்குறாங்க. இப்ப என்ன ஆகுது? ஃபஹ்தமல அபு அய்யூப் அல் அன்சாரி. அந்த அபு அய்யூப் அவங்களுடைய முழு பேர் என்ன? ஹாலித் இப்னு ஜெயித் அன் நஜ்ஜாரி அல் ஹஸ்ரஜி. ஆனா வரலாறு எப்படிதான் ஃபேமஸ்? அபு அய்யூப் தான் ஃபேமஸ். அவங்களோட இயற்பெயர் என்ன? ஹாலித் இப்னு ஜெயித். அப்ப ஹாலித் அபு அய்யூப் என்ன பண்றாங்க? இஹ்தமல சுமர்ந்தார்கள், சுமக்குறாங்க. எதை? ரஹ்லஹு ஃபவதஅ ஃபி பைத்தி. ரசூலுல்லாஹ்வோட இந்த பொருட்கள்லாம் இருக்கும்ல, அந்த பொருளை எல்லாம் என்ன பண்ணாங்க? சுமக்குறாங்க. ஃபவதஅஹு ஃபி பைத்தி. அவங்களோட வீட்டுல வச்சுட்டாங்க. ஏன்னா அபு அய்யூப் ரலியல்லாஹு வீட்டு பக்கத்துல தான் நிப்பாட்டி அது நிக்குது அது. அப்ப ரசூலுல்லாஹ் அவருடைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் தன்னோட வீட்டுல வச்சுட்டாங்க. வனஸல அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? வீட்டுல இறங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுல இறங்கி ஃபபாலக அபு அய்யூப் ஃபி தியாஃபதிஹி. அபு அய்யூப் என்ன பண்றாங்க? பாலக அப்படின்னு சொன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா செஞ்சாங்க. பாலக ஃபி தியாஃபதிஹி. தியாஃபனா விருந்தோம்பல். விருந்தோம்பல்ல ரசூலுல்லாஹ்க்கு ஆக எக்ஸ்ட்ரீமா என்ன பண்றாங்க? அபு அய்யூப் செய்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வச்சு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. பொது அரபுகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. வீட்டுக்கு யார் வந்தாலும் விருந்தோம்பல் அரபுகளை இன்னைக்கு வரை என்ன பண்ண முடியாது? அவங்களை அடிச்சுக்க முடியாது. இஸ்லாத்துக்கு முன்னாடியும் சரி, ஒருத்தர் வந்து வர்றாரா, அவர் என்ன பண்ண வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்குவாங்க. 3 நாள் வரை நல்லா சாப்பாடு போட்டு கவனிப்பாங்க. 3 நாளுக்கு அப்புறம் தான் அவர் பேரை கேட்பாங்க. உங்க பேர் என்ன, எதுக்கு வந்தீங்க? நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம்? தெரிஞ்செல்லாம் வீட்டுக்குள்ள விடுவோம். அப்படிதானே? தெரியாத ஒரு ஆள் எனக்கு விருந்தோம்பல் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னா கொடுக்குமா? கேட்டு ஒரு ஆளுக்கு என்ன பண்ண மாட்டோம்? என்ன பண்ண மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். இப்ப அரபுகள்ட்ட அது ஒரு அழகான ஒரு பண்பு. அது ஃபி தியாஃபத்திஹி வ இக்ராமி. அல்லாஹ்வுடைய திரு கண்ணியப்படுத்துறதுலயும் ரொம்ப அழகா எக்ஸ்ட்ரீமா போனாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அபூ அய்யூப் ரலியல்லாஹு வீடு 2 ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். அதாவது கீழே மேலே. அப்ப என்ன பண்றாங்க? அபூ அய்யூப் யோசிக்கிறாங்க. வ நஸல ஃபி சுஃப்லி மினல் பைத்தி வ கரிஹ அபூ அய்யூப் அஸம அன் யகூன ஃபி உது. அபூ அய்யூப் என்ன பண்ணாங்க? அபூ அய்யூப் என்ன பண்றாங்க? சரி, ரசூலுல்லாஹ் அபூ அய்யூப் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க? சரி நம்ம வந்து ரசூலுல்லாஹ்க்கு மேலலாம் ஸ்டே பண்ண வேண்டாம். அதாவது ரசூலுல்லாஹ் கீழ் ஃப்ளோர்ல, நம்ம அது எப்படி இருக்க முடியும்? அதான் நினைக்கிறான் பாருங்க. வ நஸல ஃபி சுஃப்லி. கீழே இறங்கினார்கள். கீழே இறங்கிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து டவுன் ஃப்ளோருக்கு இறங்கிட்டாங்க. மினல் பைத்தி. வீட்டுல இருந்து, வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர் இறங்கிட்டாங்க. ஏன்னா கரிஹ அபு அய்யூப். அபு அய்யூப் என்ன பண்றாங்க? கரிஹ அப்படின்னா வெறுத்தார்கள் அர்த்தம். அபு அய்யூப் என்ன பண்றாங்க? வெறுக்கிறாங்க. கரிஹ அபு அய்யூப் அபாம. மேலும் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. என்னது? ஐயக்கூன ஃபில் உலு. மேல தங்குறது. அது உலுனா மேல. அப்ப மேல தங்குறது அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு வருது ஒரு பெருசா தெரியுது. எப்படி ரசூலுல்லாஹ் கீழே வச்சு நம்ம மேல இருக்க முடியும்? ஃபகால. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அபா அய்யூப், அபு அய்யூபே, இன்ன அர்ஃபக பினா. அர்ஃபிக், அதாவது எங்களை நீங்க என்ன பண்றீங்க? இறக்கம் காட்டுறீங்க. ஒவை யக்ஷானா நகுன ஃபி சுஃப்லில் பைத். ஆனா நாங்க கீழே இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா யாரும் பார்க்க வந்தா டக்கு என்ன பண்ணுவோம்? கீழே வந்துடுவோம். இப்ப கீழே இருப்பது தான் பொருத்தமாக இருக்கும் என்பதாக என்ன பண்ணிட்டாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்ப இதான் ரசுல்லா வந்து என்ன பண்றாங்க? அபூ அய்யூப் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்து. இப்ப அடுத்து பினா உல் மஸ்ஜித் அன் நபவி வல் மஸ் வல் வல் மசாக்கின். பினா உல் மஸ்ஜித் அன் நபவி வல் மசாக்கின். அதாவது பள்ளிவாசலை, மஸ்ஜித் நபி பள்ளிவாசலை கட்டுதல் மற்றும் வல் மசாக்கின தங்கும் இடங்கள் அர்த்தம். அதாவது மஸ்கனத்துன், அதோட ஜம்மு தான் மசாகான். மசாக்கின் தங்கும் இடங்களை கட்டுதல். அதாவது ரசுல்லா வீடுகளும் மஸ்ஜித் நபி பள்ளிவாசலையும் கட்டுறது. சரி, விளங்குச்சா?
ஒரு 2 நிமிஷம் பாருங்க மூலம் பார்த்துட்டு சொல்லுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை இப்போ கிளாஸ் கட் ஆயிரும், திருப்படி என்ன பண்ணுங்க அதே லிங்க்ல இன்ஷால்லா வந்துருங்க.